வணக்கம் நண்பர்களே. இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். கௌசல்யை தசரதனை நிந்தித்து கொண்டே இருந்தாள். அப்படி பேசுவதில் புத்திரனை இழந்த தன் பெருந்துக்கத்திற்கு ஒருவித ஆறுதலை கண்டாள். தசரதன் நிலைமையோ ஒரு சிக்கலில் அகப்பட்டு போய் பெருங்குரூரத்தை செய்ய வேண்டியதாக நேரிட்டது. தான் செய்த பிழையும் அதனால் ஏற்பட்ட அக்கிரமமும் அவன் அறியாதவன் அல்ல. ஆயினும் தர்ம சங்கடத்தினின்று தப்பும் வழியை அவன் காணவில்லை. தகப்பன் உத்தரவை மீறி ராஜ்யத்தை விடமாட்டேன் என்று ராமன் எதிர்த்து போர் செய்திருந்தால் தசரதனுக்கு சந்தோஷமாகவே இருந்திருக்கும். தான் பிடிப்பட்ட வலையிலிருந்து தப்பித்து கொண்டிருப்பான். ஆனால் ராமனோ தந்தையினுடைய உத்தரவை மீறமாட்டேன், காட்டுக்கு போவதே என் கடமை என்று தர்ம பிடிவாதம் செய்து காட்டுக்கு போய்விட்டான். சீத்தையும் லக்ஷ்மணனும் ராமனோடு காட்டுக்கு போவதே தங்களுடைய கடமை என்று யாருடைய யோசனையையும் கேட்காமல் தீர்மானித்து கொண்டு வனம் சென்று விட்டார்கள். இவ்வாறு ஏற்பட்ட நிலைமையில் அரசன் இன்னது செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து அரை ஜீவனாக இருக்கும் சமயத்தில் கௌசல்யை தனக்கு தோன்றின நியாயத்தையெல்லாம் சொல்லி தசரதனுடைய குற்றத்தை வெகு கடுமையான முறையில் குத்தி குத்தி காட்டி பேசினாள். யாரை பற்றி உமக்கு என்ன கவலை? நீர் சத்தியம் தவறாமல் இருந்துவிட்டால் உமக்கு போதும். இளம் பெண்ணோடு சுகமாக இருப்பதில் உமக்கு திருப்தியாகிவிட்டது. எனக்கு யார் கதி? ஸ்திரீக்கு புருஷன்தான் கதி. நான் அடைந்த புருஷனோ வேறு மனைவியுடன் சேர்ந்து கொண்டு என்னை கைவிட்டு விட்டான். என் மகனோ காட்டுக்கு போய்விட்டான். என் பிறந்தகத்து பந்துக்கள் தூர தேசத்தில் இருக்கிறார்கள். புருஷன் உயிரோடு இருக்க அங்கே போய் நான் எப்படி என் பந்துக்களை அண்டி பிழைக்க முடியும்? நிற்கதியாக நிற்கிறேன். உமக்கு இதை பற்றியெல்லாம் என்ன கவலை? கைகேயும் பரதனும் சுகமாக இருந்தால் உமக்கு போதும். நீர் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். ராமன் காட்டில் 14 வருஷங்கள் கழித்து திரும்பி வந்தாலும் கூட உம்முடைய சுகத்தை அவன் கெடுப்பான் என்று பயப்பட வேண்டாம். ராமன் திரும்பி வந்தாலும் பரதன் ஆண்ட ராஜ்யத்தை அவன் மறுபடியும் தீண்ட மாட்டான். வேறு மிருகம் கொன்று தின்ற மாமிசத்தின் மிகுதியை காட்டுப்புலி தீண்டாது. மீன் தன் குஞ்சுகளை கொன்று தின்று விடுவதைப் போல பெற்ற பிள்ளையை கொன்றீர். இவ்விதமாக காயம்பட்ட புண்ணில் குத்தி குத்தி வேதனை செய்யும் முறையில் புருஷனை தாக்கி பேசிக்கொண்டே இருந்தாள் கௌசல்யை. இந்த பேச்சை கேட்டு வேதனைப்பட்ட அரசன், என்னுடைய கதி ஏன் இப்படியாயிற்று என்று பால்ய காலத்து நிகழ்ச்சிகளை மனத்துக்குள் கொண்டு வந்து சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து பெருமூச்சு விட்டு கண்களை திறந்து பார்த்தான். பக்கத்தில் கௌசல்யை இருக்க கண்டான். பூர்வ காலத்து நிகழ்ச்சி ஒன்று நினைவுக்கு வந்து தசரதனுடைய துக்கம் இருமடங்காயிற்று. இந்த பரிதாப நிலையில் மனைவியை பார்த்து இரு கைகளையும் கூப்பி, கௌசல்யே, என் பெயரில் இரக்கம் கொள் என்று அழுதான். அந்நியர்கள் செய்த குற்றத்தை கூட நீ எப்போதும் மன்னித்து விடுவாயே, ஏன் என்பால் இப்படி நடந்து கொள்கிறாய்? புருஷனானவன் கெட்டவனாய் இருந்தாலும் மனைவிக்கு அவனே தெய்வம் என்றெல்லாம் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். பெருந்துக்கத்தை நீ அடைந்தாய் என்பது உண்மை. ஆயினும் என்னை இப்படி பேசி இம்சிக்கலாமா என்றான். இதை கேட்ட கௌசல்யை, படையெடுத்து வரும் சத்ருவால் ஏற்படும் துன்பங்களை விட உள்ளே வேலை செய்யும் துக்கத்தால் உண்டாகும் தாபம் பெரிது. என்னால் தடுத்து கொள்ள முடியவில்லை, மன்னிப்பீராக. ராமன் வனம் சென்று 5 ராத்திரியாயிற்று என்று கணக்கு சொல்லுகிறார்கள். 5 வருஷங்கள் ஆனதைப் போல அல்லவா எனக்கு தோன்றுகிறது. அவனை நினைந்து நினைந்து எனக்கு உண்டாக்கும் துக்கம் நதிகளில் வெள்ளம் பொங்கி பெருகுவதைப் போல அதிகரிக்கிறது. நான் என்ன செய்வேன்? இந்த துயர வெள்ளத்தில் நான் சுயவசம் இழந்தேன். என்னை மன்னிப்பீராக என்றாள். இவ்வாறு கௌசல்யை பேசிய அன்பான மொழிகளை கேட்டு தசரதன் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தான். அந்த சமயம் சூரியன் மறைந்து இருள் மூட ஆரம்பித்தது. வேதனையால் ஓய்ந்து போன அரசன் மெல்ல தூங்கி போனான். அர்த்தராத்திரியில் மறுபடியும் தசரதன் விழித்து கொண்டு பக்கத்தில் கௌசல்யா தேவி இருப்பதை அறிந்தான். பிரியமானவளே, இருக்கிறாயா பக்கத்தில்? கர்ம பலனை மாற்ற முடியாது. நான் செய்த பாவத்தின் விளைவை இப்போது அனுபவிக்கிறேன். அற்ப சந்தோஷத்துக்காக பெருந்தீமை விளைவிக்கக்கூடிய காரியத்தை அறியாமையால் மக்கள் செய்து விடுகிறார்கள். பிறகு பயனை அனுபவிக்கும் பொழுது வருந்துகிறார்கள். நான் சிறுவனாக இருந்த காலத்தில் குறியை பார்க்காமல் ஓசை கேட்டு அம்பையையும் திறமையை பெற்றிருந்தேன். இந்த சாமர்த்தியத்தின் அற்ப சந்தோஷத்திற்காக ஒரு காலத்தில் நான் பெரும் பாவத்தை செய்ய நேர்ந்தது. அந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறேன் கேள் என்று ஆரம்பித்தான்.
அக்காலத்தில் நீ என்னை வந்து அடைந்திருக்கவில்லை. ஒரு நாள் இரவில் தேர் ஏறி சரையு நதிக்கரையில் வேட்டையாடப் போனேன். மழை பெய்து மலைத்தாதுக்களும் புதுமண்ணும் கலந்து பலவித நிறங்களில் ஜலம் எங்கு பார்த்தாலும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தது. பட்சிகளின் சப்தம் ஒடுங்கிப்போய் வனம் தூங்கினாற் போல இருந்தது. இரவில் தண்ணீர் குடிக்க புலி கரடி முதலிய மிருகங்கள் வரும் சப்தத்தை வைத்து குறிபார்த்து அம்பு எய்யும் பயிற்சி எனக்கு இருந்தபடியால் அதை பயன்படுத்தி பரீட்சிக்கலாம் என்று ஆசை தோன்றிற்று. நல்ல இருட்டு. அந்த சமயத்தில் ஒரு யானை தண்ணீர் குடிக்கும் சத்தம் போல் பொழு பொழுவென்று கேட்டது. உடனே சாமர்த்தியமாக சப்தத்தை குறிவைத்து அம்பை எய்தேன். என்னுடைய அம்பு விஷ சர்ப்பம் போல பாய்ந்து சரியாகவே போய் குறியை தாக்கிற்று. ஐயோ, செத்தேன் என்று ஒரு மனிதன் குரல் கிளப்பியதை கேட்டு திடுக்கிட்டேன். என் பேரில் யாருக்கு துவேஷம்? நான் யாருக்கும் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. தண்ணீர் மொண்டு கொண்டு போக வந்த என்னை எவனோ கொன்றானே. என்ன பயனை கருதி என்னை கொன்றான்? நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே. விரத வாழ்க்கை வாழும் தபஸ்வியான என் பேரில் யாருக்கு என்ன விரோதம்? கண்ணில்லாத என் கிழத்தாயும் தகப்பனாரும் இனி என்ன செய்வார்கள்? என்னையே நம்பியிருந்தார்களே, அவர்கள் இனி எப்படி உயிர் வாழ்வார்கள்? ஐயோ, நான் இப்படி அநியாயமாய் கொல்லப்பட்டேனே என்று பரிதாப குரலில் ஒருவன் அழுத வார்த்தைகளை கேட்டேன். பெருந்திகில் அடைந்த என் வில்லும் கையில் இருந்த அம்பும் கீழே நழுவி விழுந்தன. அழுகுரல் வந்த இடம் நோக்கி சென்றேன். தலைமூடி விரிந்து சிதறி உடல் எல்லாம் இரத்தமும் சேருமுமாக தரையில் புரண்டு கொண்டிருந்த ஒரு தபஸ்வியை கண்டேன். பக்கத்தில் தண்ணீர் குடம் உருண்டு கிடந்தது. என்னை பார்த்ததும் அவர் கண்களிலிருந்து வீசிய ஒளி என்னை சுடும் போல் இருந்தது. பாவி, நீயா என்னை கொன்றது? தண்ணீர் முள்ள வந்த என் பேரில் ஏன் அம்பு எய்து கொன்றாய்? கண்ணிழந்த வயோதிக பெற்றோர் ஆசிரமத்தில் தாகத்தோடு காத்திருக்கிறார்களே. நான் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று இப்போது எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே. அடே பாவி, ஏன் என்னை கொன்றாய்? ஐயோ தெய்வமே, என் தவமும் விரதமும் வேத அத்தியனமும் வியர்த்தமாய் போயிற்றா? நான் இப்படி அடிபட்டு கிடக்கிறேன் என்பது என் வயோதிக தாய் தந்தையருக்கு தெரியாதே. வருவான் வருவான் என்று எதிர்பார்த்த வண்ணமாகவே இருப்பார்கள். விஷயம் தெரிந்தாலும் நடக்க முடியாத கபோதிகள் என்ன செய்வார்கள்? நீ யார்? கோசல தேசத்து அரசன் அல்லவா? என்னை அரசனா கொன்றான்? சரி, அரசனே, நீ போய் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி அவர்களுடைய காலில் விழுந்து சரணடைவாய். இல்லாவிடில் அவர்களுடைய கோபம் உன்னை எரித்துவிடும். அவர்களுடைய சாபம் உன்னை சாம்பலாக்கிவிடும். தாமதமின்றி அவர்கள் கிடக்கும் ஆசிரமத்திற்கு நேராக போவாய். இங்கிருந்து அவ்விடத்திற்கு ஒரு ஒற்றையடி பாதை போகிறது. அதன் வழியாக சீக்கிரமாக சென்று உன்னை காப்பாற்றிக்கொள். ஐயோ, இந்த அம்பு என் பிராணனை வேதனை செய்கிறது. இதை இழுத்து எடுத்துவிட்டு போ என்றார் தபஸ்வி. தபஸ்வியின் உடலில் பாய்ந்திருந்த அம்பை பிடுங்கினால் அவருடைய வேதனை தீரும். ஆனால் என் கையால் உடனே அவர் உயிர் போய்விடும்படியான காரியத்தை செய்ய மனம் வரவில்லை. இந்த தர்ம சங்கடத்தில் நான் ஒன்றும் செய்ய தோன்றாமல் ஒரு கணம் திகைத்து நின்றேன். அப்போது அந்த முனிகுமாரர், யோசிக்க வேண்டாம், அம்பை பிடுங்கிவிட்டு என் வேதனையை தீர்த்துவிடு. ஸ்திர சித்தம் அடைந்து விட்டேன். உன் பாவத்தை பற்றி யோசிக்காதே. தைரியமாக அம்பை பிடுங்கி எறிந்து என் உயிர் வெளியேறச் செய்வாய் என்று சொன்னார். அம்பை பிடித்து மெதுவாக இழுத்து விட்டேன். உடனே தரையில் புரண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த தபோதனர் என்னை பார்த்த வண்ணம் பெருமூச்சு விட்டபடி உயிர் நீத்தார். இந்த பாவம் அல்லவா என்னை இப்பொழுது வாட்டுகிறது? கபோதியான அந்த பெற்றோர்கள் பட்ட துக்கத்தை நான் இப்போது அனுபவிக்கிறேன் என்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.